இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து பார்க்க போகிறோம். எப்படி பழைய ஏற்பாட்டில் ரெபெக்காள் ஒரு அற்புதமான ஒரு ஸ்திரீயாக, ஒரு குடும்பத்தை கட்டுகிறவளாக, ஒரு அற்புதமான ஒரு பெண் என்று சொல்லி நாம் பார்த்தோமோ, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் கூட குறைவில்லாதபடிக்கு ஒரு அற்புதமான அவங்க தான் இந்த மரியாள். இந்த மரியாளை குறித்து நமக்கு ஆவிக்குரியவர்களுக்கு அநேக ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள் இருக்குது. வேத வசனத்தின்படி நம்ம யாரையுமே அப்படி பார்க்கக்கூடாது, நம்ம எல்லாத்தையுமே சரிசமமாக தான் பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து அநேக நல்ல காரியங்கள் இருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் பல நேரங்களில் நமக்கு சில ஊழியர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து ஒரு சில காரியங்களை நமக்கு தவறாய் அல்லது ஒரு குறைவாக நமக்கு பதிவிட்டு விட்டாங்க. அதனால நமக்கு அது என்னவாயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களை கண்டாலே நமக்கு ஒரு மாதிரி. ஒரு சிலர் அவர்களை தெய்வமாக வழிபடுறாங்க. அப்படி தெய்வமாக வழிபடுறதுனால மரியாளை குறித்து நமக்கு ஒரு குறை இருக்குது. இப்படி மரியாதை தெய்வமாக வழிபடுறாங்களே, அவங்கள தெய்வமாக வழிபட சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. அவங்க காலத்தில் அது நடக்கவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு அதில் பிரியம் இருக்காது. இப்போ அவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு பின்னால் வந்த ஒரு சிலர் மனிதர்களை தெய்வமாக வழிபடக்கூடியவர்களை போல மரியாளையும் தெய்வமாக வழிபடுகிறார்களே ஒழிய அதில் மரியாளுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னைக்கு இவங்கெல்லாம் அவங்கள வழிபடுறதுக்கு காரணம் அவங்கள அல்ல, மரியாதை மட்டும் இல்லை. அதுக்கு பிறகு சீஷர்களை வழிபடுறவங்க இருக்கிறாங்க, தேவ தூதர்களை வழிபடுறவங்க இருக்காங்க. அதுகளுக்கும் சீஷர்களும் காரணம் இல்லை, தேவ தூதர்களும் காரணம் அல்ல. அப்படிப்பட்ட கூட்டம் ஒன்று உருவாகி விட்டது, அவ்வளவுதானே ஒழிய இப்போ நம்ம மரியாதை குறித்து ஒரு சில நல்ல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் அவங்ககிட்ட இருந்த ஒரு அற்புதமான குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் அவரிடத்துல இயேசுவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா பயப்படுறாங்க, நான் புருஷனை அறியாமல் இருக்கிறேனே. ஏன்னு சொன்னா இந்த காலகட்டத்திலேயே திருமணம் ஆகாமல் ஒரு பெண் கர்ப்பவதி ஆனால் என்ன பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அதுவும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ற ஒரு காலகட்டத்தில் நியாயப்பிரமாணத்தை மனுஷிக ரீதியா ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ற காலகட்டம் அது. அப்படி இருக்கும்போது கல்லெறிந்து கொலை செய்யக்கூடிய பாவத்திற்கு ஏதுவானது. ஒரு பெண் திருமணமாகாமல் கர்ப்பவதி ஆகினால், அதுவும் புருஷன் யாருன்னு தெரியாம அப்படி நடந்துருச்சுன்னா கல்லெறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரியதான பாவம் அது அன்னைக்கு கருதப்பட்டது. அப்படி ஒரு தண்டனை உண்டு. ஆனால் அந்த சூழ்நிலை தான் அந்த அம்மா கேட்கிறாங்க, புருஷனை அறியாது இருக்கிறேனே, இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு காரியம் நடக்குது அப்படின்னும் போது அதற்கு பிறகு தேவதூதன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே 38வது வசனத்துல அந்த அம்மா கொடுக்கறதான ஒரு வார்த்தை, ஆண்டவரின் அடிமை தேவ சித்தத்துக்கு உடனே தங்களை அவங்க என்ன செய்யறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த சுபாவம் பாருங்க, நமக்கு உயிர் போகக்கூடியதான அளவில் நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எப்படி தெரியாம இருக்கும்? 3 மாசம் ஆச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். அதை விட பெரிய விஷயம்னா அடுத்த 3 மாசம் அந்த அம்மா எலிசபெத் வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கேயே அவங்க தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்துட்டு தான் வராங்க. அப்போ அந்த 3 மாசம் தங்கி இருந்துட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க எல்லாரும், இவ ஊருக்கு போயிட்டு வந்தா, ஊருக்கு போயிட்டு வந்த இடத்துல தான் ஏதோ நடந்திருக்கணும், இல்லைன்னா எப்படி? இந்த அம்மா திடீர்னு இல்ல நான் தேவனால உண்டாக்கப்பட்டனா யாராவது ஒத்துப்பாங்களா? இன்னைக்கு ஒத்துப்பாங்களா சொல்லுங்க? தேவன் எனக்குள்ளே பிறந்திருக்கிறாரு, பரலோகத்துல இருந்து எனக்கு ஒரு குழந்தை வந்திருக்குதுன்னா யாராவது நம்புவாங்களா? ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த அம்மா அந்த தேவ சித்தத்துக்கு தன் சரீரத்தை விட்டு கொடுத்தார்கள். சரீரத்தை மாத்திரமல்ல, அதன் நிமித்தமாக அவர்கள் ஜீவனும் அங்கே பணயமாய் வைக்கப்பட்டது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஜீவனை பணயமாய் வைத்த புதிய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா அவங்க தான். அதாவது உண்மையா பார்த்தா ரத்த சாட்சியா ஒப்பு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகிறாங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக. அந்த இடத்துல அவங்க நினைச்சா கல்லெறிஞ்சு கொள்ள முடியும். இப்ப அந்த அம்மா தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க தேவனை பெற்றெடுக்கிற அளவுக்கு. அதுல அந்த அம்மா கிட்ட இருந்த இன்னொரு அற்புதமான குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் யோசேப்புக்கு தெரியுது. எப்படி தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவர்கள் கூடி வரும் முன்னே, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கையில் கூடி வரும் முன்னே இந்த அம்மா கர்ப்பவதிங்கிறது யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிச்சு? நிறைய பேர் சொல்லுவாங்க தேவதூதன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவதூதன் அதுக்கப்புறம் தான் வரான். அப்புறம் தான் என்ன சொல்றான்னா, யோசேப்பே ஐயப்படாது, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் யோசேப்புக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி இருக்கக்கூடும்? இப்ப இந்த மரியாளுடைய விஷயம் வேற யாருக்கு தெரிஞ்சாலும் மரியாள் கொண்டுடுவாங்க. அப்ப மரியாள் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. அப்ப யோசேப்புக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? யார் சொல்லி இருப்பா? அதுவும் வசனம் சொல்லுது, முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அவன் அறியாது இருந்தான். அப்ப இந்த விஷயத்த யோசேப்பு கிட்ட சொல்லி இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாரா தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மரியாதை தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நல்ல வசனத்தை வாசிங்க. ஒரு சிலர்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்ல தேவதூதன் சொப்பனத்துல சொன்னான்னு. அந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. தேவதூதன் எப்போ சொல்றான், அவளை ரகசியமாய் தள்ளிவிட இவன் மனதாய் இருக்கையில், அவன் நீதிமானாய் இருந்து ரகசியமாய் தள்ளிவிட மனதாய் இருக்கையில் தேவதூதன் அவனுக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ அவளை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதேன்னு சொல்றார். அப்ப இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு மரியாள் கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு. அப்ப எப்படி இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? இந்த மரியாள் கர்ப்பமா இருக்கிற விஷயம் மரியாளை தவிர வேற யாருக்கு தெரிஞ்சாலும் மரியாள் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ மரியாள் மாத்திரமே இந்த விஷயத்தை யோசேப்புக்கு தெரியப்படுத்தி இருக்கணும், இல்லைன்னா வேற யாரும் தெரியப்படுத்தவே முடியாது. அப்படின்னா மரியாள் இருந்த ஒரு குணாதிசயம், தன்னுடைய கணவனுக்கு, தான் திருமணம் செய்ய போகிறவனுக்கு உண்மை உள்ளவளாக இருக்கிறாள். அதுக்கு பின்னாடி இன்னொரு தேவத்திட்டம் இருக்கு. ஏன்னா அது தெரிஞ்சாதான் அவள் மரியாளை முதல் வருஷம் அந்த குழந்தை பெருமளவும் அறியாது இருந்தான், அவன் சேரக்கூடாது மரியாளோட, அப்பதான் பரிசுத்தமானது பிறக்கும்.
அது யோசேப்புடைய நல்ல குணாதிசயம், அற்புதமான குணாதிசயம். ஆனா இப்ப யோசேப்புக்கு இதை தெரியப்படுத்தணுமே, தைரியமாக தான் கர்ப்பவதி ஆயிருக்கிறான்னு. யோசேப்பு நீதிமான், அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனா அவன் அக்செப்ட் பண்ணிப்பான்னு இந்த அம்மா எப்படி எதிர்பார்க்கறாங்க? போய் சொல்றாங்க, ஒருவேளை அவன் சொல்லிட்டானா, ஒருவேளை அதை வெளியே தெரிஞ்சு அவன் போயிட்டு தன் தாய் தகப்பன்கிட்ட போய் இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குது எனக்கு வேணான்னு சொல்லிட்டானா, மரியாளுடைய நிலைமை என்ன? ஆனாலும் கூட அந்த இடத்துல அந்த அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மரியாள் கிட்ட ஒரு அற்புதமான குணம் இருக்குது. தான் திருமணம் செய்ய போகிற தன் கணவனுக்கு அவள் உண்மை உள்ளவளாக இருக்கிறாள். போய் விஷயத்த சொல்லிட்டா, இதான்ப்பா விஷயம், இப்படிதான் இருக்கு. அந்த உண்மைத்தன்மை கடைசி வரைக்கும் குடும்பத்துல எப்பவுமே அந்த உண்மைத்தன்மை இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவுல மறைபொருள் அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில், இந்த செல்போன் காலகட்டத்தில் பாஸ்வேர்டு கூட அவங்கவுங்க மாற்றி மாற்றி வச்சுக்கிறாங்க. கணவன் பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியாது, மனைவி பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியாது. ஃபோனுக்கு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த பேட்டர்னில் மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது. ஃபேஸ்புக்கில் பாஸ்வேர்டு இருக்கு, சொல்ல மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இமெயில் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய விஷயம் என்ன? அப்போ கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கும், மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கும் ஃபோனில் என்ன இருக்க போகுது? அதான் ஒரு வருஷத்தவன் விதமாய் சொன்னார். வீட்டில் யாரு அந்த ஃபோனில் பேட்டர்ன் போடாமல், பின் நம்பர் போடாமல் தைரியமாக வைக்கிறானோ அவன் உண்மையிலேயே நல்ல கணவன் அப்படின்னு சொன்னார். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகள் வீடியோ கேம்ஸ் விளையாடுது, அதனால நாங்கள் அந்த பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கிறோம், பின் போட்டு வச்சிருக்கிறோம். உண்மைதான், நல்ல விஷயம் தான், அதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அது மனைவிக்கு கூட தெரியாம வச்சுப்பாங்க, கணவனுக்கு கூட தெரியாம வச்சுப்பாங்க. அப்படி கணவனுக்கு மறைவாகவோ மனைவிக்கு மறைவாகவோ ஒரு விஷயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியத்தின் பாதையில் போகும்போது கூட ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு விதமான வெளிப்படைத்தன்மை இருக்கணும். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லி. இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிற விஷயங்களை மறைக்கிறாங்க. இந்த மறைபொருள் என்னைக்காவது வெளிப்படும் பாருங்க, அன்னைக்கு பிரச்சனை அதிகமாயிரும். அதே நேரத்தில் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. இந்த இடத்துல நல்லா மரியாளுடைய விஷயத்தை கவனிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு வாழ்த்துதல் சொல்லப்படுது. ஆனா அந்த வாழ்த்துதலை குறித்து இருதயத்தில் வைத்துக் கொண்டாள், சிந்தித்துக் கொண்டிருந்தாள். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட காரியத்தை தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பேசுறதும் கிடையாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு மரியாளுக்கு நல்லா தெரியுது. இதுதான் சகோதரிமார்கள் கத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா படபடன்னு எல்லாத்தையும் அப்படியே எஃப்எம் ரேடியோ மாதிரி பேசுறது. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அன்னைக்கு சொன்னதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு இடத்துல போய் உட்காந்து ஆகாத சம்பாஷணைகள், சும்மா உட்காந்து பரியாசம் பண்ணிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறது. நாம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டோம், ஊழிய பாதைக்கு வந்துட்டோம். எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும். மரியாளுடைய இருதயத்துல நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் பேசல. ஆனா யோசேப்பு கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொன்னாங்க, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லல. இந்த விஷயம் நமக்கு வெறுக்கணும். இது ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயமா. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சாமுவேல் சவுலை பார்த்து என்ன சொல்றாரு? சமயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்றது உனக்கு தெரியும், நீ போ அப்படிங்கிறார். அது ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி. அந்த இடத்துல எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. சிலர்லாம் சொல்லக்கூடாத உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மரணத்துக்கு போயிருந்தோம், நடந்த அது ஒரு நகைச்சுவையான விஷயம் தான். ஆனா அது எப்படி கேளுங்க. ஒரு மரணத்துக்கு போயிருந்தோம், அங்கே ஒரு தம்பி மாதிரி இறந்துட்டாரு, அவருடைய அண்ணன்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு பாட்டிமா அழுகுறாங்க. அழுகும்போது என்ன சொல்லி அழுகுறாங்க? ஓ அண்ணன்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறா, நீ போயிட்டியேன்னு சொல்லி அழுகுறாங்க. இப்ப அந்த அம்மா என்ன சொல்ல வராங்க? சின்ன வயசுல செத்துட்டியப்பா தான் சொல்ல வராங்க. ஆனா சொல்லும் போது எப்படி அழுகுறாங்க அப்படின்னா, உங்க அண்ணன்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறா, நீ போயிட்டியா அப்படின்னு. இது கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும், நிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி டெலிவரி பண்ணணும், அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மரியாளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு குடும்பத்தை கட்டுவதுக்கு அது ரொம்ப முக்கியம். உட்காந்து மாமியார்கிட்ட பேசும்போது, மாமனார்கிட்ட பேசும்போது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியணும். பேசிட்டு யோசிக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், யோசிச்சு பேசணும், பேசிட்டு யோசிக்க கூடாது. அதுதான் மரியாளுடைய நல்ல சுபாவம். அந்த அம்மா அவ்வளோ பெரிய டாப் சீக்ரெட், பரலோகத்தினுடைய சீக்ரெட், அதை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? யோசேப்பு கிட்ட சொல்றாங்க. அவங்ககிட்ட உண்மை உள்ளவனா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதை பத்தின எந்த விஷயத்தையும் யாருகிட்டையும் பேசல, தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரா, செய்ய போறேன்னு சொல்றாரா, சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா, அது நிறைவேறும் வழக்கம் அமைதியா இருங்க. உடனே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றது, ஆண்டவர் எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அது பல நேரங்களில் நடைபெறுவதற்கு தாமதமாகுது, தடைபட்டு கூட போகுது. காரணம் என்ன? இந்த வன்கண்கள், பொறாமைகள் இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அது எதிராக போராடுகிறது. எப்பவுமே சரி, ஆண்டவர் விஷயத்தை சொன்னா அப்படியே அமைதியா இருங்க, கேட்டு வச்சுக்கோங்க. அது நடக்கிற வரைக்கும். நானே நிறைய நேரத்தில் இதை கத்துருக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். ரொம்ப சந்தோஷம், ஐயோ வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை வச்ச உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி என்னை வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் போறேன்னு சொன்னேன். ஒரு 2 நாள் இருக்கும், அவர் ஃபோன் பண்ணி இப்போ முடியாது, கொஞ்சம் நாட்கள் ஆகும், சாரி நான் உங்களை அப்புறமா கூப்பிட்றேன், நான் சமயம் வரும்போது உங்களை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு வச்சுட்டார். இப்போ அவமானமாக போச்சு. ஏன்னா இப்போ சொன்னவங்க எல்லாரும் திருப்பி என்ன கேட்பாங்க, எப்போ போறேன்னு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை யார் சொல்ல சொன்னது?
உனக்கு அந்த சூழ்நிலை வந்து நிறைவேறும் போது சொல்லிக்கிட்டா போதும். உடனே ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, நடந்த உடனே பரபரன்னு எல்லாத்தையும் பேசுறது. அதுலேருந்து அந்த விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. மெசேஜில் கூட ஒரு சிலர்லாம் தேவையில்லாததெல்லாம் உட்காந்து அதை பேசிக்கிட்டு இருக்காரு. அது தேவையில்லாததெல்லாம் போய் பெரிய விஷயமா வேற மாதிரி வைரல் ஆகிடும். அதனால தயவு செய்து நான் மரியாள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது மிக முக்கியமான விஷயம், எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது. அந்த அம்மாவுக்கு இருந்த அற்புதமான குணாதிசயம். இந்த மரியாளுக்கு இருந்த அடுத்த ஒரு மிக முக்கியமான நல்ல சுபாவம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கானா ஒரு கல்யாணம். கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து ஸ்திரீயே அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்திரீயேங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை பற்றி நாம் ஒரு செய்தியே போட்டிருக்கிறோம். அந்த இடத்துல நடந்திருக்குது. நம்ம ஆட்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு மரியாளை பார்த்து இயேசு ஸ்திரீயே அப்படின்ட்டாரு, உனக்கும் எனக்கும் என்னன்னு சொல்லிட்டாரு, அந்த அம்மாவை கண்டம் பண்ணிட்டாரு அதோட அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் மேல நம்ம ஆட்கள்லாம் என்னமோ மரியாள் வந்து ஒரு படி கீழே மாதிரியும், மரியாள் உண்மையிலேயே அந்த இடத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். அதை பத்தி ஒரு தனி செய்தியே இருக்குது, இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா இங்க என்ன நம்ம பார்க்கிறோம், உலக பிரகாரமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப மரியாள் வந்து கேட்கறாங்க இயேசு கிட்ட, அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, நான் உலக பிரகாரமா சொல்றேன். இப்ப மரியாள் வந்து கேட்கறாங்க, திராட்சரசம் இல்லப்பா. இப்ப இயேசு சொல்றாரு, உனக்கும் எனக்கும் என்ன, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இப்ப மரியாள் என்ன சொல்லிருக்கணும், நியாயமா அம்மானு கூட மதிக்க மாட்டேங்கிறார், அப்படிதானே சொல்லியிருக்கணும். உடனே மரியாள் சொல்ற வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான தேவ திட்டம் இருக்கு. அந்த தேவ திட்டத்தை அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனடியா தன்னிடத்துல வந்தவங்களை இயேசு பக்கம் திருப்புறாங்க. நீங்க அங்க போங்க, அங்க போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு. சரி, இந்த விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. இயேசுக்கும் மரியாளுக்கும் பிரச்சனை வந்துருச்சா? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்களே என் தாயும் தகப்பனுமாக இருக்கிறாங்க, நீ இனிமேட்டு எனக்கு தாய் இல்லை, நான் உனக்கு பையன் இல்லை, பிரிஞ்சு போயிட்டாங்களா? அதே 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யோவான் சுவிசேஷத்துல வாசித்து பாருங்க. இயேசு தன் தாயாகிய மரியாளுடன் அப்படின்னு அங்க இருக்கு. நியாயமா என்ன இருக்கணும், இயேசு ஸ்திரீயாகிய மரியாளுடன் தான் இருக்கணும். தாயாகிய மரியாளுடன் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் சில காலம் அந்த ஊரிலேயே தங்கி இருந்தார். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் அம்மாவும் பையனுமா அந்த இடத்துல நல்லபடியா தான் இருக்கிறாங்க. அங்க இடத்துல ஒரு தேவ திட்டம் நிறைவேறுது. அந்த தேவ திட்டத்துக்கு 2 பேரும் விட்டு கொடுக்குறாங்க. அப்ப அந்த தேவ திட்டத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை இயேசு பேசும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக மரியாள் அதற்கு தன்னை விட்டு கொடுக்குறாங்க. விட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அந்த இருதயத்துல அந்த வார்த்தையே இல்லை அந்த அம்மா கிட்ட. உடனே திருப்பி தான் பையனோடய அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம காரண காரியத்தோட சொல்லிட்டோம்னா உடனே அந்த வார்த்தையை இருதயத்துல வச்சுக்கிட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா அதுல நீங்க சொன்ன வார்த்தை என் இருதயத்துல அப்படியே பதிஞ்சிருச்சு. சரி, என்ன செய்யலாம், என்னால மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது. அங்கதான் மிஸ்டேக் வருது. சிலர் சொன்ன வார்த்தையை நம் இருதயத்திலே அறுக்கும், ஆனால் அதை உடனடியாக மறந்து மன்னிக்கிற சுபாவம் வரணும். இது தேவனுடைய சுபாவம். மரியாள் உடனே என்ன செய்யணும், நீ என்ன ஸ்திரீன்னு கூப்பிட்ட. இன்னொரு இடத்துல அவங்க பார்க்க வராங்க, இயேசு தெளிவா சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறாங்க. அப்ப மரியாள் என்ன பண்ணிருக்கணும், இதுக்கு பிறகு மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், ஏன் மூஞ்சில நீ முழிக்க மாட்டேன் அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற அம்மா என்ன சொல்லுது, பையனுக்கும் மருமகளுக்கும் பையனுக்கும் அல்லது தனக்கும் ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, சாபர வரைக்கும் என் மூஞ்சில நீ முழிக்க கூடாது. இனிமேட்டு உடனே முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவங்க சொல்லட்டும், அவங்க சொன்னதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு பாருங்க, அந்த காரணத்தை யோசிங்க. ஆனாலும் ஒருவேளை அவங்களை பார்க்க முடியாத சிச்சுவேஷன் இருக்குன்னா கசப்பு இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன் மிக முக்கியமான விஷயம். 2 இடத்துல இயேசு அந்த அம்மாவை ரிஜெக்ட் பண்றாரு. கானா ஒரு கல்யாணமா இருக்கட்டும், பார்க்க வந்த போதாவது இருக்கட்டும், அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு, அம்மாவும் சகோதரர்களும் பார்க்க வராங்க. அந்த இடத்துல இயேசு சொல்ற வார்த்தை, இவங்க எனக்கு தாய் தகப்பன் இல்லைன்னு சொல்ல வராங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற சீஷர்கள் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா உடனே என்ன பண்ணிருக்கணும், கோச்சிட்டு போயிருக்கணும். இல்ல, சிலுவை வரைக்கும் வந்து நிக்கிறாங்க, கொல்கத்தா வரைக்கும் வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. அதுதான் தாய் பாசம். இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு வார்த்தை பேசிட்டா உடனே, மருமக ஒரு வார்த்தை பேசிட்டா உடனே சாவர வரைக்கும் மூஞ்சில முடிக்காது, செத்தாலே நான் உன்னை பார்க்க மாட்டேன், அந்த சுபாவம் இருக்கக்கூடாது. மரியாள்கிட்ட கத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறோமா, ஒரு நாள் வரும் நம்ம ஏற்றுக்கொள்கிற காலகட்டம் வரும். உன்னை உதாசீனப்படுத்துகிறார்களா, உன்னை திட்டுகிறார்களா, உன்னை தூரப்படுத்துகிறார்களா, இருக்கட்டும், ஒரு நாள் வரும் உன்னை அவர்களே பேசுகிற காலம் ஒன்று வரும். கசப்பு மட்டும் இருதயத்தில் வச்சுக்காதீங்க. கசப்பு வந்து ஒரு மோசமான பாவம். அது வந்து ஒரு பிச்சு, அது வந்து உங்களை பரலவத்துக்கு போகாம தடுத்துரும். மரியாள்கிட்ட இருந்த ஒரு நல்ல சுபாவம் என்னன்னா, அந்த கசப்பு அந்த அம்மா கிட்ட இருக்காது. அவங்க என்ன சொன்னாலும், பையன் தானே சொன்னா, சரி பரவாயில்ல வீடு. ஒரு காலத்துல பெற்றோர் அப்படித்தான் இருந்தாங்க. பிள்ளைகள் ஏதாவது சொல்லிட்டா கூட, பையன் ஏதாவது கோவமா பேசிட்டு போயிட்டா கூட அது அவங்க இருதயத்தில் இருக்காது. திருப்பி வந்தோடனே அந்த அம்மா கேட்க, வந்தோடனே சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்றியா, கோவமா தான் இருப்பாங்க, ஆனா கேட்பாங்க சாப்பிட்றியா, சாப்பிட்டு படுக்கிறியா, பையன் சாப்பிடாம படுத்தக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுதான் அந்த தாய்க்குரிய எண்ணம். அந்த எண்ணம், அந்த சுபாவம் மரியாள் இடத்துல உண்டு. மரியாள்கிட்ட இருந்த இன்னொரு நல்ல விஷயம், இதெல்லாம் ஓகேங்க, அவங்க கிட்ட இருந்த அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இயேசு பிறக்கும் போது உலகத்துக்கே உன்னதத்துல மகிமையும் பூமியில சமாதானமும் உண்டாகும். எல்லாம் ஓகே,
அற்புதமான விஷயம் தான். அந்த உலகத்துக்கே ரட்சகர் பிறந்துட்டாரு, உலகத்துக்கே சந்தோஷம் பிறந்துருச்சு. 4000 வருஷமா இருந்த அடிமைத்தனம் உடைய போது, ரட்சிப்பு பூமிக்கு வருது, எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா மரியாளுக்கு மட்டும் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு இருக்கு. இயேசுவை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிமியோன் சொல்றாரு, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இந்த குழந்தை இருக்குதே, அநேகர் விழுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் காரணமா இருக்க போது உலகத்தின் ரட்சகர் எல்லாம் சரி பரிசுத்தாவில நிரம்பி சிமியோன் சொல்றாரு, ப்ராபசி சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் நல்ல ப்ராபசி வருது, ஆனா மரியாளுக்கு மட்டும் ஒரு ப்ராபசி வருது, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழிச்சுக்கிட்டு போக போது. அவ்வளவு பெரிய ரணம், அவ்வளவு பெரிய வலி, அவ்வளவு பெரியதான ஒரு வேதனை உனக்கு ஏற்படுத்த போகுது. காரணம் என்ன? முதற் பேரான இந்த குமாரன் உன் கண்களுக்கு முன்பாக சாகிறதை நீ பார்க்க போற. நீ பெற்றெடுத்த இந்த பிள்ளை இருக்குதே, மிகுந்த வேதனையோடு கூட உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு ஒரு பையனை பெற்றெடுத்திய, அந்த பையன் மரணம் அடைந்து இதுவரைக்கும் யாரும் சாகாத அளவுக்கு கொடுமையா சாகிறத உன் கண்கள் காணும். அவரை சவுக்கால அடிச்சு காரி துப்பி அவருடைய தலைமையில கிரீடத்தை வச்சு தெருக்கல்ல கல்லெறிஞ்சு அடிச்சு தூக்கிட்டு போய் கொல்கத்தா மலை மேல அவரை சிலுவையில அரைஞ்சு சாவர வரைக்கும் அந்த இடத்துல நிற்பாங்க அந்த அம்மா. இவ்வளத்தையும் உன் கண்கள் காணும், உன் ஆத்மா உருவி போகும். இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? தன் பிள்ளையினுடைய மரணத்தை தாயும் தகப்பனும் பார்ப்பது. அதை பார்க்கவே கூடாது. இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் அது ஒண்ணுதான். அது மரியாளுக்கும் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு அவங்க பெற்றெடுத்திருக்கிறாங்க. இந்த உலகத்தையே மீட்கிற இயேசுவை பெற்றெடுத்திருக்கிறாங்க. பல நேரங்களில் இந்த பெற்றோர் பிள்ளைய இராணுவத்துக்கு அனுப்புவாங்க. இராணுவத்துக்கு அனுப்பி அந்த இராணுவத்தில் அந்த பிள்ளை எதிரிகளால் சுடப்பட்டு வீர மரணம் அடைவார்கள். அவங்க பாடி வரும், பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க அந்த பாக்ஸில் வச்சு தான் அனுப்புவாங்க. அந்த பாடி ஊருக்குள்ள வரும். அந்த ஊரே அந்த குடும்பத்தை தூக்கி வச்சு கொண்டாடும். கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க காசு கொடுப்பாங்க. அந்த மக்கள் எல்லாரும் அந்த குடும்பத்தை அவ்வளோ தூரம் பாராட்டுவாங்க, அவ்வளவு இருக்கும். ஆனால் அந்த தாயினுடைய இருதயம் மட்டும் இது எது மேலேயும் போகாது, இந்த காசு மேலே போகாது, அவங்க சொல்ற பாராட்டு வராது, எதுவுமே வராது. அந்த தாயுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு பட்டயம் அந்த தாயினுடைய இருதயத்தை உருவி போகும். நான் முதல்ல பெற்றெடுத்த ஒரு பிள்ளை, அதுக்கப்புறம் எத்தனை பிள்ளை பெற்றாலும் அந்த தலப்பிரசவத்தினுடைய வேதனை இருக்கு பாருங்க, அது உயிர் போகிற வேதனை. அப்படி பெற்றெடுத்த என் பிள்ளை என் கண்களுக்கு முன்பாக சடலமாக இருக்கிறது. அதுவும் கொடூரமான மரணம். உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் அடையாத ஒரு மரணத்தை இயேசு அடைகிறார். அது அந்த அம்மா கண்கள் காணுது. ஒரு தாயாக நினைச்சு பார்க்கணும். அதை இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக தன் பையனை கொடுத்தது. பரலோகம் அந்த அம்மாவை செலக்ட் பண்ணுச்சு. சில நேரங்களில் பட்டயம் நம்முடைய ஆத்மாவை உருவி போகிற நிலைமைகள் வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்முடைய இருதயத்தை தேற்றக்கூடியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. மரியாளுடைய அந்த துக்கம் மாறாத ஒரு துக்கம். ஆனால் அதற்கு பிறகு மரியாள் அவரை இயேசுவாக மட்டுமல்ல, தன் பையனாய் மட்டுமல்ல, கடைசியா பார்த்தீங்கன்னா அவரை தேவனாக அவங்க பார்த்தாங்க. 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது வசனத்துல 120 பேர் கூடியிருக்கிறாங்க. அந்த கூடியிருக்கிற 120 பேர்ல 14வது வசனத்துல மரியாள் அங்கே இருக்கிறாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த 40 நாளைக்கு பிறகு பரிசுத்தாவி வருவதற்கு காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருக்கிற கூட்டத்தில் அந்த அம்மாவும் இருக்கிறாங்க. சீஷர்கள்னு வசனம் சொல்லுது. அந்த இடத்துல 120 சீஷர்கள்னு. அந்த அம்மாவும் ஒரு சீஷியாக மாறி தேவனை பின்பற்றுகிறதாக மாறி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் அந்த அம்மா மாறுகிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சரித்திரத்தில் நிறைய கதை விடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மரியாள் அதுக்கு பிறகு பரலோகத்துக்கு போய் அவங்க குயின் ஆஃப் ஹெவன் ஆயிட்டாங்கன்னு. ஒரு ப்ரூஃப் எங்கேயுமே கிடையாது. இந்த குயின் ஆஃப் ஹெவன் கான்செப்டை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வானராக்கினின்னு இருக்கு. அதான் குயின் ஆஃப் ஹெவன் இங்கிலீஷில் இருக்கும். இது மரியாள் வருவதுக்கு ஏறக்குறைய ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற குயின் ஆஃப் ஹெவன். இந்த வானராக்கினி தான் இன்னைக்கு மரியாளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், மரியாளை வானராக்கினின்னு சொல்றது அந்த அம்மாவை கனவீனப்படுத்துறது, அந்த அம்மாவுடைய தியாகத்தை கனவீனப்படுத்துறது, தேவனுக்காக அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை கனவீனப்படுத்துறது. குயின் ஆஃப் ஹெவன் அந்த அம்மாவை சொல்லவே கூடாது. அந்த அம்மா யார் தெரியுமா? இயேசுவுக்காக தன்னுடைய இளமை வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய முதுமை வரைக்கும் செலவிட்டவங்க. அவங்க ஒரு நல்ல சீஷி. அவங்க கடைசியில் யோவானோடு கூட இருந்து மரித்து போனார்கள் என்று சரித்திர குறிப்பு இருக்கு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மரியாள் இடத்துல அற்புதமான குணாதிசயங்கள். முதலாவதாக தன்னை விட்டு கொடுக்கிற, நான் உம்முடைய அடிமை, விட்டு கொடுக்கிற குணாதிசயம். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்திற்கு தன் வரக்கூடியது மரணமாய் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம். மூன்றாவது, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, சமயத்துக்கு ஏற்றபடி சொல்லக்கூடியதான அந்த சமயோஜித புத்தி அந்த அம்மாவுக்கு ஜாஸ்தி. அதற்கு பிறகு கணவன்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லக்கூடியது. தன் குடும்பத்தில் உண்மை உள்ளவளாக இருந்தாங்க. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவங்கள ஸ்திரீயேன்னு கூப்பிட்ட பிறகும், உனக்கும் எனக்கும் என்னன்னு சொன்ன பிறகும், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறாங்கன்னு சொன்ன பிறகும் அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்த ஒரு சுபாவம். கடைசியாக
தன் கண் முன்பாக தன்னுடைய மகன் மரிக்கிறதை பார்த்தபோதும் கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சுபாவம். கடைசியாக பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு அவர் ஒரு நல்ல சீஷியாக இந்த உலகத்தை கடந்து போனார்கள். இது நமக்கு ஒரு பாடம். ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு சுபாவத்தோடு கூட நாம் காணப்படுவோமானால் அவரை போலவே நாமும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு ஒரு நாள் வரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே காணப்படும்.